ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். எல்லா பைக்கிலுமே வந்து ஸ்பார்க் பிளக் வந்திருக்கும், கரண்ட் பிளக் வந்து அது வந்து எப்படி டேமேஜ் ஆயிருக்கு, வண்டி வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து இருக்கும். கரண்ட் பிளக் வந்து போயிட்டா அந்த கரண்ட் பிளக் வந்து நம்ம எப்படி வீட்லேயே வந்து கலட்டுறது, அதுக்கு வந்து எந்த ஸ்பானர்லாம் வந்து தேவைப்படும், அந்த ஸ்பார்க் பிளக் வந்து எப்படி திரும்ப மாற்றுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எல்லா பைக்கிலுமே வந்து கரண்ட் பிளக் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டம் வந்து போயிடும். அதை வந்து கலெக்டருக்கு வந்து என்கிட்ட இருக்கிற அந்த 3 டோல் வந்து போதும். எல்லா பைக்குக்குமே வந்து இது செட் ஆகும். 7, 8 ஒரு பவுல் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று, ஒரு ஊக்கு ஒன்று வச்சுருக்கேன். இதுமே போகுது. எல்லா பைக்குமே வந்து நீங்கள் வந்து ஸ்பார்க் பிளக் வந்து நீங்களே கலட்டி க்ளீன் பண்ணியும் போடலாம், இல்லை புது பிளக் மாற்றணுன்றாலும் நீங்களே மாட்டிக்கலாம். இது மாதிரி ஒரு டூலை வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ஸ்பார்க் பிளக்கு மேலே இருக்கிற அந்த கரண்ட் வயரை வந்து எடுத்துருவோம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளக்கு வந்து இருக்குது, ஸ்பார்க் பிளக் வந்து. அதை வந்து இந்த 7ஆம் நம்பர் பவுல் வந்து வச்சு இது மாதிரி ஒரு டூல் மட்டும் வச்சு நம்ம கழட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அந்த டூலை அந்த ஸ்பார்க் பிளக்குள்ளே ஃபுல்லாக நல்லா தள்ளியிருங்க, அசையாத அளவுக்கு. இப்போது உங்களுடைய ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்கள் வந்து அந்த கேப்பில் விட்டு லைட்டாக அப்படி நகட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளக் வந்து கலண்டிருக்கும். வந்து அதேமாரியே நீங்கள் வந்து அந்த பக்கம் கூடி வந்து எம்புன்னு எடுத்துட்டு அந்த ஸ்பார்க் பிளக் வந்து திரும்ப இது இந்த மாதிரி ரேஞ்சில் எந்த ஆங்கிளில் வச்சு விட்டாலும் நீ திருப்பலாம். அப்படி நீ திருப்பினீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ஸ்பார்க் பிளக் வந்து லூஸ் ஆகிடும். அந்த ப்ளக்கை வந்து திரும்ப நீங்கள் வந்து வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்பார்க் பிளக் வந்து கரண்ட் வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்பார்க் பிளக் வந்து அடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரொம்ப கருப்பாக ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து புது ஸ்பார்க் பிளக் வந்து கடையில் வந்து வாங்கி வந்துட்டு இப்போ நம்ம எப்படி கலட்டணுமோ அது மாதிரியே நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் வந்து இப்படி வந்து ஸ்பார்க் பிளக் போயிருந்தால் ஒன்று பெட்ரோலை வந்து அந்த மேலே அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து ஊற்றி அந்த ஊக்கு, நான் ஒரு ஊக்கு வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த ஊக்கை வச்சு நீங்கள் வந்து ஸ்பார்க் பிளக்கை க்ளீன் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஊக்கு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஊக்கை வந்து எடுத்து அந்த ஊக்கோட நுனியில் மட்டும் வச்சு அப்படியே அதில் உள்ளே இருக்கிற அந்த ஆயிலை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம். ஸ்பார்க் பிளக்கை வந்து க்ளீன் பண்ணி போடலாம். அப்படி ரொம்ப ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து இருக்கிற பட்சத்தில் வந்து ஸ்பார்க் பிளக்கை வந்து மாற்றிருங்க, புது பிளக் வந்து போட்டிருங்க. இப்போ இந்த பிளக்கை வந்து க்ளீன் பண்ணி போடலாம். ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து புது பிளக்கை வந்து மாட்டிக்கங்க. எல்லா ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிற வண்டிகளுக்குமே வந்து ஸ்பார்க் பிளக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் வந்து வச்சுருக்கோம். இன்னொன்று ஓவர்ஃபுல்லாகி இருக்க வண்டி வந்து ஸ்பார்க் பிளக் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ண ஸ்பார்க் பிளக்கை திரும்ப உள்ளே வச்சு இந்த பவுலை வச்சு திரும்ப வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சு ஒரு 2-3 வட்டம் இப்படி திருகுனீங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரூ டிரைவரை வந்து லைட்டாக அந்த கேப்பில் வந்து விட்டு இப்படி திருப்பினீங்கன்னா நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிடும். இப்படி வச்சு இப்படி லைட்டாக அப்படி வளைச்சிக்கிட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பார்க் பிளக் வந்து ஃபுல்லாக வந்து டைட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப டைட் பண்ணாதீங்க, சும்மா ஒரு நார்மல் டைட்டே பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பார்க் பிளக் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த வயரை வந்து மாட்டி விட்டோம்னா வண்டி வந்து நார்மலாக ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். 2 ஸ்பார்க் பிளக் இருக்கிற வண்டிகளுக்குமே அதே மாதிரியே சேம் ப்ராசஸ் தான் வந்து. இதே மாதிரி டோல் மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஸ்பார்க் பிளக்கை வந்து நீங்களே வந்து கழட்டி மாட்டிக்கலாம். சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம வந்து வண்டியோட அந்த பக்கத்தில் வந்து இன்னொரு பக்கம் வந்து
ஸ்பார்க் ப்ளக் வந்து கலெக்டி வந்து போட போகிறோம். 2 பக்கம் ஸ்பார்க் ப்ளக்குமே வந்து க்ளீன் பண்ணி போடுங்க, இல்லைன்னா புது ப்ளக் போடுங்க. புது ப்ளக் வந்து போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வண்டி வந்து காலையில் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக் தான் வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து ஆயில் கருப்பாக அடைச்சிருக்கோம். அதனால் வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வட்டம், 1 வருஷத்துக்கு ஒரு வட்டம் வந்து கலட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. இல்லை புது ஸ்பார்க் ப்ளக் போடுங்க. புது ஸ்பார்க் ப்ளக் போட்டிங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கும். வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. இப்போ இது மாதிரி ஒரு டூலை மட்டும் நம்ம வந்து வச்சு, அந்த டூலை வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம 2 பக்கமுமே வந்து இதே மாதிரியே வந்து நீங்கள் கலட்டிடலாம். அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து இது மாதிரி ஒரு டூல் வந்து கடையில் கிடைக்கும். 40 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு 100 ரூபா வரும். ஊக்கு வந்து நீங்கள் வந்து எங்கேயும் வாங்கிக்கலாம். இதே நீங்கள் வந்து சின்ன சின்ன பைக் வேலைகள்லாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்கள் பைக்கை வந்து நீங்களே வேலை பார்த்துக்கலாம். இது மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து கலண்டு வந்துடும். இது மாதிரி கலட்டி வெளியே எடுத்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் உங்களுக்கு வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பார்க் ப்ளக் வெளியே வந்து விழுந்துருச்சு. இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து அடியாக இருக்கும். இப்போ வந்து இதை நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டாலும் போடலாம், இல்லை புது ஸ்பார்க் ப்ளக்கு நீங்கள் வந்து வாங்கி போடலாம். புது ஸ்பார்க் ப்ளக் போடுறதே நல்லது. புது ஸ்பார்க் ப்ளக் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். அதனால் புது ஸ்பார்க் ப்ளக் வந்து வாங்கி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி கரண்ட் ரொம்ப ஸ்பார்க் ப்ளக் வந்து கருத்துருச்சுனாலே கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக பாஸ் ஆகாது. வண்டி பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து புது ஸ்பார்க் ப்ளக் வந்து வண்டியில் வந்து போடுங்க. இது மாதிரி வந்து ஊக்க வந்து வச்சு அந்த ஸ்பார்க் ப்ளக்குள்ளே வந்து பெட்ரோலை ஊற்றி க்ளீன் பண்ணி நீங்கள் போடலாம். அது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான். வந்து எங்கேயாவது முடியாத பட்சத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து க்ளீன் பண்ணி போட்டு வாங்க. வந்துட்டு புது ஸ்பார்க் ப்ளக் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கலட்டி மாட்டிக்குங்க. புது ஸ்பார்க் ப்ளக் வண்டிக்கு வந்து போட்டுருங்க. அந்த வண்டி வந்து ஸ்பார்க் ப்ளக் கருத்துருச்சுனாலே வந்து அது வந்து வெந்த மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் வந்து புது ஸ்பார்க் ப்ளக் வந்து போட்டுக்க. எந்த அளவுக்கு போடுறீங்களோ உங்களுக்கு வண்டி வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கூட இருக்கும். வண்டியோட லைஃபு வந்து அதிகரிக்கும். அதனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டம் ஸ்பார்க் ப்ளக் வந்து மாற்றிருங்க. மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டூலை மட்டும் வச்சு நம்ம வந்து 2 ஸ்பார்க் ப்ளக்கும் மாற்றிட்டோம். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.